சங்குத்தேவனின் தர்மம். முறுக்கு பாட்டி முத்தாச்சி என்றால் சில குழந்தைகளுக்குத்தான் தெரியும். அவள் நாவல் உலகில் காணப்படும் மனித உருவங்கள் போல் முறுக்கு விற்ற பணத்தினாலோ ரங்கூனிலிருந்து திடீரென தோன்றும் தமையனின் ஐஸ்வர்யத்தினாலோ கோடீஸ்வரியாகிவிடவில்லை. வறுமையில் குலேசரின் தமக்கை. சமயக்குறவர்கள் இயற்றும் அற்புதங்கள் என்ற செப்பிடு வித்தைகள் நடவாத இந்த காலத்தில் அவள் தினந்தினம் காலந்தள்ளுவதுமல்லாமல் தனது ஒரே குமாரத்திற்கு விவாகம் செய்யவும் ஆரம்பித்ததுதான் அற்புதத்திலும் அற்புதம். நமது இந்து சமூகத்தின் பழைய உலர்ந்து போன கட்டுப்பாடுகளின் கைதிகளாக ஏழைகள்தாம் தற்போது இருந்து வருகிறார்கள். ஏழ்மை நிலையிலும் பெண்கள் கொஞ்ச காலமாவது கன்னிகையாக இருந்து காலந்தள்ள இந்து சமூகம் இடம் தராது. இவ்விஷயத்தில் கைம்பெண்களின் நிலைமையை விட கன்னியர்கள் நிலை பரிதாபகரமானது. மிஞ்சினால் விதவையை அவமதிப்பார்கள். ஆனால் ஒரு கன்னிகையோவெனின் அவதூறு உலகத்தின் நிஷ்டூரம் என்ற சிலுவையில் அறையப்படுவாள். பணக்காரர்களாக பூலோக தெய்வங்களின் மீது சமுதாய கட்டுப்பாட்டின் ஜம்பம் பலிக்காது. இவ்வளவும் முத்தாச்சிக்கு தெரியாது. ஆனால் எப்படியோ விண்டில் துரை பங்களாவில் பங்கா இழுக்கும் மாடசாமி பிள்ளைக்கு தன் மகளை கொடுக்க நிச்சயித்து விட்டாள். நாளை காலையில் கல்யாணம். சாயங்காலம் 5:30 மணி இருக்கும். முறுக்குப்பாட்டி தங்கவேலு ஆசாரியின் வீட்டு திண்ணையில் சுவர் அருகில் சாய்ந்து காலை நீட்டி உட்கார்ந்திருக்கிறாள். செம்பாதி நரைத்த தலை, ஜீவியத்தில் பட்ட கஷ்டங்களை படம் கிராஃப் போட்டு காட்டுவது போல கோடுகள் நிறைந்த முகம், பாம்படம் இல்லாது புடலங்காய் துண்டுகள் மாதிரி தொங்கும் காதுகள், இந்திரன் கலையாய் என் மருங்கிந்தான் என காணப்படும் சம்பிரதாய புடவை என்ற 2 வெள்ளை துண்டுகள் ஒரு காலத்தில் வெள்ளையாயிருந்தவை. இவள் பணக்காரி அல்லல் என்பதை இடித்து கூறின. கையில் இருந்த உலர்ந்த வெற்றிலையை வாயில் போட்டுக்கொண்டு அதற்கு துணையாக ஒரு நீலத்துண்டு கருப்பட்டி புகையிலையையும் உள்ளே செலுத்தி கைகளை திண்ணையில் துடைத்துவிட்டு, ஆசாரியாரே, என்ன வேலையை சுருக்கா முடியும், மோசம் பண்ணிவிடாதீரும் என்றாள். ஆச்சி, பயப்படாதே, பொழுது சாயறதுக்கு முன்னே உன் வேலை முடிஞ்சிரும் என்று தன் கையில் இருந்த பாம்படத்திற்கு மெருகிட்டு கொண்டே தேற்றினான் தங்கவேலு ஆசாரி. போன 3 மாத காலமாக மாதாந்திரம் நடந்து அன்று விடியற்காலை முதல் உண்ணாவிரதம் இருந்த முறுக்கு பாட்டிக்கு இது ஆறுதல் அளித்ததோ என்னவோ, ஒரு பெருமூச்சு தான் வந்தது. பிறகு சில நிமிடம் கழித்து புன்னகையுடன், நான் கைலாசவரத்துக்கு போகணும், வழி காட்டுப்பாதை, இன்னும் நான் போய்த்தான் மேலே வேலையை பார்க்கணும், எல்லாம் அப்படியே கிடக்கு என்று பின்னும் துரிதப்படுத்தினாள். உன் வேலை அன்னைக்கே முடிஞ்சிடும். அந்த சிறுகுளம் சுப்பையர் வேலை வராட்டா, அவர்தான் விடேன் தொடேன்னு அலைஞ்சு சாமான நேற்று தான் வாங்கிட்டு போனார். இல்லாட்டா ஒரு நொடியில். இதென்ன பெரிய காரியமா? அது சரிதான், இருக்கட்டும் ஆச்சி. உன் வீட்டில் இதான கல்யாணம், செலவு என்ன ஆகும் என்று பேச்சை இழுத்தான் ஆசாரி. என்னமோ ஏழைக்கு ஏத்தாப்புல எல்லாம் சேர்ந்து 200 ஆகும் என்றாள். நகை எம்பிட்டு என்று மீண்டும் பேச்சை பெருக்கினான் ஆசாரி. எல்லாம் என்ன, அந்த எங்கள் வீட்டுக்காரர் போனாரே, அவர் போட்டது தான். என்ன 2 மோருதம், இப்போ நீர் அழிச்சு பண்ணுறத ஒரு சோடு பாம்படம், வேறு செலவு என்ன, ஒரு 50, அது கிடக்கட்டும், விலை என்ன இப்போ முடியுமா என்று மீண்டும் ஒரு முறை கேட்டாள். இதோ நீதான் பார்த்து கொண்டிருக்கியே, என் கைக்கு சிறகா கட்டியிருக்குது, வேலையை ஓட்டத்தான் செய்கிறேன், அவசரப்படாதே. நீ இந்த சமாச்சாரத்தை கேட்டியா? ஊரில் களவும் கிளவுமா இருக்கே. அன்னைக்கு நம்ம மேலே பண்ண வீட்டில் 2000க்கு களவாம். காசு கடை செட்டியார் 10 மடைக்கு போயிட்டு வட்டி பணத்தை மடியில் முடிஞ்சுக்கிட்டு வந்தாராம். மேலே பரம்புக்கிட்ட வாரப்போ பொழுது பலன்னு விடியறாப்புல வந்து தட்டி பறிச்சுக்கிட்டு போயிட்டான். செட்டியார் வயிற்றில் அடிச்சுக்கிட்டு வந்தார். காலம் கெட்டு போச்சு. இதெல்லாம் நம்ம கட்டப்ப ராசா காலத்தில் நடக்குமா என்றான் ஆசாரி. இம்புட்டும் செஞ்சு புட்டு போனானே, அவனாரு என்றாள் கிழவி. அவன்தான் நம்ம சங்குத்தேவன். எல்லாம் இந்த கும்பினியான் வந்த பிறவுதான். ஊர்காவலா எலவா எல்லாம் தொலைந்து போயிட்டுதே. சவத்தை தள்ளும், என் பாவத்தில் வந்து விழாம இந்த மூங்கிலடியானும் பேராச்சி தாயந்தான் காப்பாற்றணும். என்ன ஆச்சா? இரு ஒரு நொடி, இதை மாத்திரம் ராவி தாரேன் என்று சொல்லி ராவப்பட்ட பாம்படத்தையும் தங்கப்பொடியையும் 2 சிவப்பு காகிதங்களில் மடித்து மரியாதையாக கொடுத்தான். முத்தாச்சி மடியிலிருந்த முடிப்பை அவிழ்த்து ஒரு கும்பினி ரூபாயை வைக்க, என்ன உனக்காக இன்னைக்கு மொச்சோடு கஞ்சி கூட குடியாமல் பண்ணித்தர, நல்ல வேலை செஞ்ச என்றான். என்னத்தான் தெரியுமே, ஏழைக்கு அப்படின்னா
தொல்லாளி கூலி கூடாம முடியுமா என அவனுடன் வாதாட நேரமில்லை என்று கருதி கேட்டதை கொடுத்துவிட்டு நகையை பத்திரமாக முடிந்து இடுப்பில் சொருகிக் கொண்டு வெகு வேகமாக காலாள்வானை தட்டிவிட்டாள் கிழவி. எவ்வளவு வேகமாக நடந்தாலும் மனித உடல் என்ன மோட்டார் வண்டியா? அதிலும் ஒரு கிழவி. கவிஞர் வெகு உற்சாகமாக வர்ணிக்கும் அந்தி மாலை போய் இரவு துரிதமாக வந்தது. கிழவி போகும் பாதை ராஜபாதையானாலும் அக்காலத்தில் ஜன நடமாட்டமே இல்லாமல் மரங்கள் அடர்ந்து நெருங்கிய காட்டுப்பாதை. இருள் பரவ ஆரம்பித்தது என்றால் வெகுவாக அர்த்தபுஷ்டையுடைய வார்த்தைகள் அல்ல. கிழவி கூறிய மாதிரி தன் கை தெரியாத கும்மிருட்டு. கிழவி இதுவரை பேய்க்கும் பயப்பட்டவள் அல்லல், திருடருக்கும் பயப்பட்டவள் அல்லல். ஆனால் இன்று ஒவ்வொரு மரத்தடியிலும் ஒவ்வொரு சங்குத்தேவன், மரக்கிளைகள் மீது குதிக்கும் தருவாயில் பதுங்கியிருக்கும் சங்குத்தேவன். இவ்வாறு ஒவ்வொரு மரத்தை தாண்டுவதும் ஒரு வெற்றியாக தனது மன உலகில் தோன்றும் சங்குத்தேவர்களிடம் தப்பித்து கொண்டே செல்கிறாள். இப்படி அவள் தவித்து தவித்து செல்லும் பொழுது தனக்கு முன் சிறிது தூரத்தில் ஓர் இருண்ட கரிய உருவம் தோன்றலாயிற்று. கிழவியின் வாய் அவளை அறியாமலே சங்குத்தேவன் என்று குளறிற்று. கால் கைகள் வெடவெடவென்று நடுங்கின. முன் அடியெடுத்து வைக்க முடியவில்லை. மடியை இன்னொரு முறை இறுக்கி சொருகி கொண்டு, ஏ மூங்கிலடியா, நீதான் என்னை காப்பாற்றணும் என்று ஏங்கினாள். அந்த கரிய உருவம்தான் போகும் திசையில் இருளில் மறைவதை கண்டவுடன் அதுவும் தன்னை போன்ற பாதசாரியாக இருக்கலாம் என்று நினைத்தாள். மூங்கிலடியான் மீது பாரத்தை போட்டுவிட்டு, அதாரது ஐயா ஐயா என்று கூவிக்கொண்டே நடக்கலானாள். யாரெங்கே கூப்பாடு போடுவது என்ற கனத்த ஆண் குரல் இருளோடு வந்தது. சித்த பொறுத்துக்கும், இதோ வந்தேன் என்று நெருங்கினாள். தலையில் பெருத்த முண்டாசு, நீண்ட கிருதா, வரிந்து கட்டின அரை வேஷ்டி, திடகாத்திரமான சரீரம், அக்குளில் ஒரு குறுந்தடி, இவ்வளவும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பித்தன. சரீர ஆகிருதியை பார்த்ததும் கிழவிக்கு பெரிய ஆறுதல். இனி கவலை இல்லாமல் வீடு போய் சேரலாம் என்ற நம்பிக்கையினால், ஏ கிழவி, இந்த கும்முருட்டில் நீ எங்கே கிடந்து வார என்று அந்த அந்நியன் கேட்டான். நான் இங்கனிருந்து தான், எம்பிட்டு பறந்து பறந்து வந்தாலும் கிளவிதானே, பொழுது சாஞ்சு எத்தனை நாள் இருக்கும், நான் போய்த்தானே கார வேலையும் முடியணும், நாளி ரொம்ப ஆயிருக்குமா என்று கேட்டுக்கொண்டே பின்தொடர்ந்தாள். பொழுதா? நேரம் ஒன்றும் ஆகலை, நீ எங்கே போற என்றான் துணைக்கு நடந்த பாதசாரி. நான் எங்கே போனா என்ன, உங்கள் பச்சேரியில் ஒரு பல்ல பார்க்கணும், அதுதான். நீ என்ன சாதி? நாங்கள் வெள்ளாம் பிள்ளைக. நீ யாரு? நான் தேவமாறு. தேவமாரா? என்ன ஐயா, இப்படியும் உண்டா? உம்மை சாதிக்காரன் ஊரெல்லாம் இப்படி கொல்ல போடுறப்ப நீ பெரிய மனுஷரெல்லாம் சும்மா இருக்கலாமா? அந்த அநியாயத்தை நீங்கள் பார்த்து சும்மா இருக்கலாமா? கலிகாலம்மா என்றாள். கிழவிக்கு வாய் துடுக்க பாரு என்று கோபித்தவன் கலகலவென்று சிரித்துவிட்டு பிறகு, அது கொலை தொழிலுதானே? ஆமாம், நீ சொல்லுறது போல களிதான். நீ என்னமோ தெரியாம பேசுறையே. அவன் வேற கிளை, நான் வேற. அந்த பைய கொண்டையங்கோட்டையான், நான் வீரமுடி தாங்கி. ஆமாம் கிழவி, ஏன் பதறி பதறி சாகுற என்று கேலியாக கேட்டான் அந்த தேவன். ஆமாம், என்கிட்ட லட்ச லட்சமாக இருக்கு, நான் பதறேன் என்று ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்தாள். பொய் சொல்லாதே, மடியில் கனம் இருந்தா வழியில் பயம் என்று சிரித்தான் அந்த அந்நியன். உம்மக்கிட்ட உண்மையை சொன்னா என்ன? என் மகளுக்கு கல்யாணம், நான் போய்தான் 4 வேலை பார்க்கணும். ஒரு சோடு இரவல் பாம்படம் வாங்கிட்டு போகிறேன். ஏதோ பகட்டா செய்தாத்தானே 4 பேர் மதிப்பான் என்றாள் கிழவி. பாம்படமாவதிருக்கே என்று கேட்டுவிட்டு அவளை கூர்ந்து நோக்கினான். பிறகு, எத்தனை மகள் உனக்கு? மகள் என்ன மூத்ததா என்று கேட்டான். அவன் கண்களும் மனமும் கிழவியை துருவி கொண்டிருந்தன. எல்லாம் ஒத்தை கொன்னுதான். சரி. பிறகு இருவரும் பேசாமல் நடந்தனர். அந்த மரவன் கிளையை நோக்குவதும் பிறகு குனிந்து யோசிப்பதுமாக நடந்தாள் கிழவி. சற்று நேரத்தில் கிழவி, அதோ கோயில் தெரியுது, நான் இனிமே போய்க்கிடுவேன் என்றாள். ஏ ஆச்சி நில்லு, ஒரு சமுசாரம். நீ ஏழைதானே, இன்னா இதை வச்சுக்க. முதல் பேரனுக்கு என் பேரிடு. நீங்கள் மகராசராக இருக்கணும், என்ன பேரிட என்று சொல்லிக்கொண்டே தனது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தில் மதிமயங்கி கையை நீட்டினாள். சங்குத்தேவர்னு கையில் வாங்கிய பணப்பை பொத்தென்று விழுந்தது. வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டுருங்க, நான் ஓடி போகிறேன் என்று பதறினாள். இல்லை ஆச்சி, எடுத்துக்கோ, உன்னை கண்ணான ஒன்றும் செய்யலை என்று கையில் கொடுத்து அனுப்பினான். கிழவியும் திரும்பி பார்த்தபடியே இருட்டில் மறைந்தாள். சங்குத்தேவன் அங்கிருந்த கல்லில் சற்று உட்கார்ந்தான். குழம்பிய மூளை சரியானது போல் தெரிந்தது. ஆமாம், கிழவி திடுக்கிட்டு போயிட்டா. 1 2 100. இதுவும் ஒரு வேடிக்கை தான். சங்குத்தேவனை கிழவி
என்று முனகிக் கொண்டே எழுந்து ஓர் ஒற்றையடி பாதையில் நடந்தான்.